பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நோவு வந்து உள்ளேருந்து வருது, தள்ளநோவு எதுக்காக வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா எப்படி நோவு வருது நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல, for though we walk in flesh we do not war according to the flesh. நம்ம வந்து மாம்சத்துல நடந்தாலும் மாம்சத்துல நம்மளுடைய யுத்தம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் இது. எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து பார்க்கறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுவானா, ரொம்ப நல்லா இருக்குது என்டர்டெயின்மெண்ட், பிளஷர்ஸ், மூவிஸ், சாங்ஸ், ரீல்ஸ், ஃபோன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா போற மாதிரி இருக்கும் லைஃப். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான் சாத்தான், நம்மள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்மள வந்து உலக ரீதியா கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு நோயா நம்ம கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சாதாரண தலைநோவா இருக்கும், நாளைக்கு அது பெருசா மாறும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நம்ம வீழ்த்து போடுவோம், அப்படியே நம்ம டம்ப் ஆயிடுவோம். ஒரு நோய்க்கு அடுத்து என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்மளோட வருமானம் எல்லாம் மெடிக்கல் கொடுக்கணும். இந்த மாதிரி அநேக, அதுக்கப்புறம் வேதனை, அதனால வரி, அதனால பயம், உயிருக்கான பயம், இந்த மாதிரி நம்மள ஒரு வழி செய்து விட்டுடுவாங்க கடைசியில. அதனால இப்பவே நம்ம விஜிலண்டா விழித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம மேற்கொண்டிருக்கோம். எல்லாத்தையுமே ஆரம்பத்திலேயே இந்த பிளஷர்ஸ் எல்லாம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு சமாதானம், பிளஷர் தெரிஞ்சு நம்ம வந்து இதுல இருந்து மேற்கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம திராணிக்கு மேல தேவன் எதுவுமே எந்த சோதனையும் அலாவ் பண்ண மாட்டேன் வசனம் இருக்குது. அதனால கர்த்தருடைய வார்த்தையில நம்ம இந்த ஜெயிக்குவோம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆமென். பிரைஸ் காட்.